தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றொரு அண்மை செய்தி. ஜூலை மாதத்திற்கான மின் கணக்கீட்டில் குளறுபடி வந்த புகாரில் 3.7 லட்சம் பேர் கூடுதல் மின் கட்டணம் செலுத்தும் நிலை உருவாக்கியுள்ளது. மே மாதத்தை விட ஜூலையில் 3.7 லட்சம் பேருக்கு கூடுதல் மின் கட்டணம் வந்திருப்பது உறுதியாகி இருக்கிறது. மின் கட்டண குளறுபடியால் கட்டணம் உயர்ந்திருப்பதை அடுத்து மின் கணக்கீட்டை மறு ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மூத்த அதிகாரிகள், பொறியாளர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் மின் கணக்கீடுகளை மறு ஆய்வு செய்ய பொறியாளர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தி அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். மின் கட்டண குளறுபடியால் கட்டணம் உயர்ந்திருப்பதை அடுத்து மின் கணக்கீட்டை மறு ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்தை விட ஜூலையில் 3.7 லட்சம் பேருக்கு கூடுதல் மின் கட்டணம் வந்திருப்பது உறுதியாகியுள்ளது. மே மாதத்தை விட ஜூலையில் 3.7 லட்சம் பேருக்கு கூடுதல் மின் கட்டணம் வந்திருப்பது உறுதியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் உள்ளார். தீபா, வணக்கம். ஜூலை மாதத்திற்கான மின் கணக்கீட்டுல குளறுபடி புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணமா இருக்கு. 3.7 லட்சம் பேர் கூடுதல் மின் கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கு. கூடுதல் விவரம் என்ன? ஜூன், ஜூலை இந்த 2 மாதத்திற்கான மின் கட்டணம் ஜூலை மாதம் ஆய்வு எடுக்கப்படும், கணக்கு எடுக்கப்படும். ஆனால் அந்த ஜூலை மாதம் முழுவதும் மின் நுகர்வோர்கள் பல்வேறு புகார்கள் கூறியுள்ளார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு 2 மாதத்திற்கும் தங்களுக்கு 600 ரூபாய் தான் வரும். ஆனால் தற்போது 7,000 ரூபாய், 12,000 ரூபாய் என அதிகமாக இருக்கிறது என புகார்கள் தெரிவித்தார்கள். இந்த ஜூலை மாதத்தில் மின் கட்டணம் பல்வேறு குளறுபடிகள் செய்யப்பட்டுள்ளது. அது தற்போது அம்பலமாகின்றது. அதை தமிழ்நாடு மின்சார வாரியமே ஒப்புக்கொண்டுள்ளது. அதன் சுற்றறிக்கையை தான் தற்போது தலைமை பொறியாளர்கள் அனைவருக்கும் தற்போது இந்த சுற்றறிக்கையை தமிழ்நாடு மின்சார வாரியம் அனுப்பி இருக்கிறது. அதாவது இந்த ஜூன், ஜூலை 2 மாதத்துக்கும் மின் கட்டணம் குளறுபடியாக செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆய்வு தவறாக இருக்கிறது. பல்வேறு நுகர்வோரிடமிருந்து புகார்கள் வந்தது. குறிப்பாக 10,000மோ 20,000மோ இல்ல 3,70,000 பேருக்கு இந்த புகார்கள் வந்துள்ளது. இந்த 3,70,000 பேருடைய சேவைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். அவர்களுடைய அந்த மின் கட்டணம் இரட்டிப்பாக இருக்கிறது. அதை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மின்சார வாரியம் தற்போது இந்த சுற்றறிக்கையை அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் தலைமை மின் பொறியாளர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இவர்கள் 3,70,000 பேருடைய நுகர்வோருடைய மின் கட்டணத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். இது வருகின்ற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள் இந்த ஆய்வை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். தற்போது பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் மின் கட்டணம் அதிகப்படியாக, அதாவது ஆய்வை தவறாக எடுத்து இரட்டிப்பாக அந்த கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது அம்பலமாகியுள்ளது. அதை மின்சார வாரியமே ஒப்புக்கொண்டு தற்போது அனைத்து பொறியாளர்களுக்கும் சுற்றறிக்கை மேற்கொண்டிருக்கிறது. 3,70,000 நுகர்வோர்களுடைய மின் கட்டணம் இரட்டிப்பாக இருக்கிறது. மீண்டும் இது மறு ஆய்வு செய்ய வேண்டும் என அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பொறியாளர்களுக்கும், மின் பொறியாளர்கள் அனைவர்களுக்கும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. வருகின்ற 7ஆம் தேதிக்குள் இந்த மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.